இது ஒரு ஃபேஷன் ஆயி போச்சு இப்ப. எதுக்கு எடுத்தாலும் தமிழ் தமிழ்ன்ட்டு. ஆமா 800 வருஷத்துக்கு முன்னால வந்த இங்கிலீஷ் உங்களுக்கு பெருசுனா 20,000 வருஷத்துக்கு முன்னால வந்த தமிழ் எங்களுக்கு பெருசுதான். എൻജിജയുടെ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മള് സൂര്യന്റെ 7ാം അറിവ് മൂവിയിലെ ആ നെക്സ്റ്റ് സീനാണ്. കഴിഞ്ഞ സീൻ ഇന്റർവെൽ സീനായിരുന്നു. അപ്പൊ നമ്മുടെ ഡോംഗ്ലി ഇന്ത്യയിൽ വന്നു. അതായത് ആ ഒരു 93 ഡേയ്സിന് സംഭവങ്ങളെ കഴിഞ്ഞ് ഇന്ത്യയിൽ കാണിച്ചു. അത് മാത്രമല്ല ഒറ്റയ്ക്ക് ഇങ്ങനെ കുത്തി വെച്ചിട്ടുണ്ട്. സംഭവം ഓൺ ആക്കിയിട്ടുണ്ടെന്നാ പറയുന്നത്. ഇനി ഇങ്ങനെ ആയിക്കോളും എന്നൊക്കെ പറയുന്നുണ്ട്. ഇനി നെക്സ്റ്റ് എന്താ സംഭവിക്കുന്നത് നോക്കാം. നമ്മുടെ സൂര്യനാണെങ്കിൽ അവിടെ ഇങ്ങനെ ലവ് ഫെയിലിയർ ഒക്കെ ആയിട്ട് വന്നു. പിന്നെ അങ്ങനെ പോയി തോന്നുന്നു. അവിടെ വലിയ സംഭവങ്ങളൊന്നും ഉണ്ടായിട്ടില്ല. മറ്റേ സംഭവങ്ങളൊക്കെ പറഞ്ഞ സമയത്ത് കാര്യങ്ങളൊക്കെ ഒന്ന് നോക്കാൻ വേണ്ടിട്ട് ഇങ്ങനെ നമ്മൾ ശ്രുതി ഹാസന്റെ കൂടെ വരുന്നുണ്ട്. അപ്പൊ നമുക്ക് എന്തായാലും നേരെ ആ സീനിലോട്ട് പോകാം. തുടങ്ങിയാലോ? റെഡിയല്ലേ? മ്യൂസിക് അല്ലേ? என் ரிசர்ச் ஒத்துக்கிட்டதுக்கு இன்னைக்கு நடக்க போற மீட்டிங் என்னோட 3 வருஷ கனவு. அதென்ன 3 வருஷம் கணக்கு? 3 வருஷத்துக்கு முன்னாலே என் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து தியரிட்டிக்கலா முடிச்சிட்டேன். அமெரிக்கா, சைனா, கனடான்னு அனுப்புனேன். ஆனா எந்த நாடும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அதே அது இந்தியால பண்ண முடியாது. முடியும். ஆனா உயிருள்ள மனுஷங்களை ஆராய்ச்சி பண்றதுக்கு இங்க கவர்மெண்ட் பெர்மிஷன் வேணும். அதுக்காக தான் இந்த மீட்டிங். வரவங்க எல்லாம் பெரிய சயின்டிஸ்ட். ஆனா நான் என் ரிசர்ச்சை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். You see, such researches are conducted only at the American Society of Human Genetics. Because there are a lot of laws involved in conducting research on human beings. Yes, theoretically, your research is perfect. Thank you. Let's see what the other scientists think about it. Okay. സൂര്യന്റെ എക്സ്പ്രഷൻ കണ്ടായിരുന്നു. ഇവர்தான் പ്രൊഫസർ ரங்கராஜன். வேர்ல்ட்ல எல்லா சயின்டிஸ்டோடயும் லிங்க் இருக்கு. என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. So if I must sum up, my DNA research is about developing the immunity against hereditary diseases. Thank you. ഒരാൾ വരുന്നു. Next, സുഭാഷ് ശ്രീനിവാസൻ. I'm Subhash Srinivasan. I'd like to thank everybody for this wonderful opportunity today. I'm pursuing genetic engineering. Do school kids to carry out DNA researches nowadays? My research is based on genetic disorders and genetic memory. நிறைய தமிழ் வரலாற்றையும் தமிழ் மருத்துவத்தையும் என்னோட கண்டுபிடிப்புக்கு உதாரணம் சொல்லணும். அதனால நான் தமிழ்ல பேசலாமா? கிட்டத்தட்ட புத்தருக்கு சமமான ஒரு தமிழர் போதிதர்மன். 6வது செஞ்சுரியில வாழ்ந்தவர். தற்காப்பு கலை, மருத்துவம் ரெண்டிலும் மிகப்பெரிய திறமைசாலியா இருந்தவர். அவரோட வம்சாவழி மக்களை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அரவிந்தன் ஒருத்தரோட டிஎன்ஏல போதிதர்மனோட திறமைகள் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். இந்த ஜெனடிக் மெமரியை ஆக்டிவேட் பண்ணணுங்கிறது தான் என்னோட ரிசர்ச். இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் டிஎன்ஏ ரிசர்ச். அமெரிக்காவே இதோட ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. இல்ல சார், அதுக்கான வழிமுறையும் போதிதர்மன் ஒரு புக்ல எழுதி இருக்காரு. தமிழ் புக்லாம் வச்சிட்டு டிஎன்ஏ ரிசர்ச் பண்ண முடியாதுமா? தமிழ்ங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன ஏதுன்னு தெரியாம ஒரு புக்கை நம்ம அலட்சியப்படுத்தணுமா சார்? மிஸ்டர் நெல்சன், இது ஒரு ஃபேஷன் ஆயி போச்சு இப்ப. எதுக்கு எடுத்தாலும் தமிழ் தமிழ்ன்ட்டு. ஆமா 800 வருஷத்துக்கு முன்னால வந்த இங்கிலீஷ் உங்களுக்கு பெருசுனா 20,000 வருஷத்துக்கு முன்னால வந்த தமிழ் எங்களுக்கு பெருசுதான். இந்த உலகத்துல குரங்கு 10 லட்சம் வருஷம் ஆகுது. மனுஷன் 2 லட்சம் வருஷம் தான் ஆகுது. அதுக்காக மனுஷனோட குரங்கு பெருசுன்னு ஆயிடுமா? உன் தமிழ் குரங்கு மாதிரி முன்னாடில இருந்து இருக்குது. எந்த யூஸும் இல்ல. சுபா ப்ளீஸ். இன்னொரு வார்த்தை அந்த தமிழ் குரங்குன்னு சொல்லுங்க. அப்படியே வாயில எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல. பின்னே தமிழ்ல பேசினா தான் நக்கலா சிரிக்கிறான். உன் தாத்தா சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டை தானே. ஜெர்மனில செட்டில் ஆனா தமிழை மறந்துடுவீங்களா? வயிறு நிறைச்சு இங்கிலீஷ்ல பேசினாதான் நம்புவீங்க. தமிழ்ல பேசினா கேலி பண்ணுவீங்க. எப்படிங்க யங்ஸ்டர் சாதிக்க முடியும்? ரெசர்வேஷன், ரெக்கமெண்டேஷன், கரப்ஷன். அதனாலதான் திறமை இருக்கிறவன் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடி போறான். வெள்ளைக்காரா போய் இங்க வந்து அடிமைப்படுத்தினா இப்ப படிச்சுட்டு நம்ம அங்க போய் அடிமையா இருக்கோம். என்ன வித்தியாசம்? இதுதான் இஷ்டத்தை கூப்பிட வேண்டாம். I told you no. இறங்கி போயல. உண்மை சார் இவ வாலியே குப்பைங்கறா. என்னாச்சு? இந்தியனா இருக்கிறதுனால வெளிநாட்டுல மதிக்க மாட்டேன்றாங்க. தமிழனா இருக்கிறதுனால இந்தியால மதிக்க மாட்டேன்றாங்க. என்னதான் சொல்றாங்க? அவங்க கேட்கவே தயாரா இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. உங்க அசைன்மென்ட் நேத்தே படிச்சிட்டோம். ரியலி ஃபேண்டாஸ்டிக் ஸ்டஃப். நிச்சயமா சக்சஸ் ஆகும். ஆனா இங்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. பேசாம யுஎஸ் போயிடுங்க. ஏன்? நீங்களா சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்களா? சாரி சார். ஏதாவது பேசினா இன்டர்னல் மார்க்ல கை வச்சிருவாங்க. அது எங்களோட நம்பர். உங்க ரிசர்ச்ல எந்த உதவி தேவை இருந்தாலும் ப்ளீஸ் கால் அஸ். வேற என்ன பண்ணாலும் யோசிக்கலாம். இவங்க சப்போர்ட் இல்லாம இந்தியால எதுவுமே பண்ண முடியாது. சுபாஷ் சீனிவாசன் நீங்களா? ஆமா நான் தான். ஒரு என்கொயரி ஒன்று இருக்குமா? பயப்பட வேண்டாம். ஸ்டேஷன் போலாமா? என்கொயரி. நான் கூட வரலாமா? தாராளமா வாங்க. அந்த பையன் தெரியுமா? சந்தோஷ், என் கீழ் வீட்டு பையன். இவனையே
அப்பங்கால் தத்துட்டான். ஸ்பாட் அவுட். இது நடந்தது உங்க வீட்டு வாசப்படி. கேட்டா உங்களை தேடி யாரோ சைனாக்காரன் வந்தா ஜப்பான்காரன் வந்தான்னு விடுறான். ഓ ഡോങ്ലി. சந்தோஷ் அக்கா நான் எதுவும் பண்ணலக்கா. சத்தம் கேட்டு அப்பா போனாரு. உங்க வீட்டுக்காரர் யாரோ சைனாக்கார தரக்க ட்ரை பண்ணாக்கா. அதை தடுத்து யார் என்னன்னு கேட்டாரு. பின்னாலேயே நானும் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. இதேதான் திரும்ப திரும்ப சொல்றான். ഡോങ്ലി പണി തുടങ്ങി. വരുന്നുണ്ടെന്ന് തോന്നല്ലോ. പോലീസ് സ്റ്റേഷനിലോട്ടോ. അയ്യോ കണ്ണു വെച്ചിട്ട് ആ സാധനം കാണിക്കില്ലേ? സിഗ്നൽ ഓ ജാം ചെയ്ത് മൊത്തം കോളിന് പോവില്ല. പക്ഷെ ഇങ്ങനെ കണ്ണു വെച്ച് ഇതോടെ വരുന്നു. ஓடிடுங்கக்கா, உங்களை தானே தேடி வரோம். ഓ ഹലോ കൂടെയുള്ള പോലീസുകാർ തന്നെ ഇതാക്കുന്നു. നമ്മളെ മൂന്ന് ഓ ആളുടെ കിക്കുണ്ടോ? പക്ഷെ ഇപ്പൊ മുന്നിപ്പെടാണെങ്കിൽ പെടില്ലേ? എങ്ങനെ മുന്നിപ്പെടാണെങ്കിലും അറിയില്ല. ഒന്നും അറിയില്ല. കാല് നോക്കി. അയ്യോ ആ ചെക്കൻ പണി കിട്ടോ? പണിയിട്ടെന്ന് പോലെയുണ്ട്. ഇല്ല ഇല്ല. പോയി. ടോട്ടൽ പോലീസ് സ്റ്റേഷൻ തീർക്കുന്ന പോലെ കേട്ടാ ഡോങ്കി വന്നിട്ട്. അതൊന്നും ഇത്ര പേരൊന്നും പ്രശ്നമല്ല നമുക്ക്. അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും പടിയൊന്നും ഇല്ല. കണ്ടില്ല. ഒരു ആവി എഫക്ട്. അത് വേറെ ലെവൽ മ്യൂസിക് ആക്കി കൊടുത്തു. പക്ഷെ അവിടത്തെ ചിലപ്പോ ഒരാളെ നിർത്തിയത് போலீஸ்காரனே சுட்டான். யார் அவன்? அந்த பையன் சொல்ல கூட நம்பல. எப்படி? அது ஹிப்னாட்டிசம். நோக்கு வரணும்னு எங்கேருந்து போனதுதான். எங்கேருந்து போனோம்? ஆனா சைனால இருந்து எதுக்காக வந்திருக்கான்? நம்மள கொல்லணும்னு என்ன அவசியம்? ஏன்னே தெரியலையே. ஆட்டோ திருப்புங்க. அவளை ஃபாலோ பண்ணணும். ஆட்டோ திருப்புங்க. எதுக்காக? இப்பதான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம். அவ எங்க இருந்து வந்தா? எதுக்காக கொலை பண்றான்? எதுவுமே தெரியல. ஏதாவது தெரிஞ்சுப்போம். ஆட்டோ திருப்புங்க. സൂര്യന്റെ കോൺഫിഡൻസ് അത് റിസ്ക് എടുக்க വേண்டாം. അതുകൊണ്ട് വരുന്നുണ്ട്. അത് വണ്ടി ഫോളോ பண்ணணும். திருப்புங்க. എങ്ങനെ പോകാൻ എന്താണെന്ന് അറിയണ്ടേ? அவனுக்கு ஹெல்ப் பண்ற யாரோ இங்க இருக்காங்க. പ്രൊഫസർ ആണോ? ആ പ്രൊഫസർ അല്ലേ അത്? ഈ പെണ്ണിന്റെ ശ്രുതിയുടെ പ്രൊഫസറല്ലേ? ചാരനാണോ ഹിപ്നോട്ടിസം ചെയ്തത്? അങ്ങനെയില്ലേ? അല്ല അതും ആവാല്ലേ. വീട്ടിൽ പോയി നോക്കാണ്. ആൾ ഓൾറെഡി ഡയറക്റ്റ് കേറി സർക്കസ്. പെട്ടെന്ന് കേറി കണ്ടായിരുന്നോ? ஒரு ப்ரொஃபசர் வீடு மாதிரியா இருக்கு. ஓகே
அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல, வரதுக்குள்ள சீக்கிரம் അപ്പൊ ചാരം തന്നെ പൈസ കിട്ടും. தேடுனா சைனாக்காரனுக்கும் ப்ரொஃபஸருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு தேடு. ஏதாவது சின்ன பொருள் வித்தியாசமா இருந்தா கூட என்கிட்ட சொல்லு. ஓகே? ഇപ്പൊ ഏകദേശം മിഷൻ പള്ളി ചെയ്ത് ആ ആ ഇവിടുന്നാണ് ഇനി പോയത് ഡീറ്റെയിൽസ് ഒക്കെ. ഇങ്ങനൊരു സാധനം അല്ലെങ്കിൽ അങ്ങനെ ശ്രുതിനെ കറക്റ്റ് ആയിട്ട് അന്വേഷിച്ച് വരുന്നേ. ഇതാണ് തപ്പണ ഫേസ് മാസ്കറ്റാ. அரவிந்த், அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாம நான் டென்ஷன்ல இருக்கேன். ஏதாவது முக்கியமான இடத்துல தேட சொன்னா இப்படி குப்பையில போய் தேடுறியே. ஒரு மனுஷன் பத்திர நல்ல விஷயம் தெரியணும்னா அவன் படிக்கிற புக்கை பாரு. அதுவே அவனோட கெட்ட விஷயம் தெரியணும்னா அவன் வீட்டு குப்பை தொட்டியை பாரு. കുപ്പത്തൊട്ടി. ட்ராஷ்ல 2 நேம் இருக்கு. ஆபரேஷன் ரெட்னு சைனா இந்தியால ஏதோ பண்ண போறாங்க. அதுக்காக டாங்லின்னு ஒருத்தனை அனுப்பியிருக்காங்க. ഇതാണ് ഡോങ്ലി. இந்த சைனாக்காரன் பேர் தான் டாங்லியா இருக்கணும். ஆனா இந்த ப்ரொஃபஸருக்கு என்ன லிங்க்னு தெரியலையே. പൈസ പൈസ പേയ്മെന്റ് ഡീറ്റെയിൽസ്. വലിയ എമൗണ്ട്. പൂജകത്തിന്റെ ഒരു കണക്കൊന്നുമില്ല. இந்தியன் மணில 300 கோடி இல்லீகலா கொடுத்திருக்காங்க. 300 കോടിയാ? അല്ല നല്ല വീടൊക്കെ. അതല്ല സൂര്യനെ കളിയാക്കി. ഇത് പ്രൊഫസറെ വീടാണോ? இதுதான் வேற பெரிய விஷயம் மாதிரி தெரியுது. யா, நாளைக்கு உங்க ப்ரொஃபஸர் காலேஜ்ல மீட் பண்ணலாம். உன் மெயின் இருக்கிற விஷயத்தை சொல்லி மிரட்டினா இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஒன் செகண்ட். ഇപ്പൊ ഇവര് ഏകദേശം ഒരു ടീം മിഷൻ അല്ലേ? சுபா ഒരു ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയല്ലോ. ஹலோ சார், சாரி டு டிஸ்டர்ப் யூ. நாளைக்கு உங்களை டிபார்ட்மெண்ட்ல மீட் பண்ணலாமா? ஆமா, அந்த ரிசர்ச் விஷயமா தான் பேசணும். 1 minute சுபா. She wants to meet me in my department tomorrow. ஐடியா கேக்குறா. நம்மள தேடிட்டு இருக்கானுங்கல்ல, டிபார்ட்மெண்ட்க்கு வர வேண்டாம், எங்கேயாவது பப்ளிக் பிளேஸ் வர சொல்லுவான் பாரு. சுபா, நாளைக்கு ஆழ்வார்பேட் சிக்னல் கிட்ட மீட் பண்ணலாமா? டிபார்ட்மெண்ட்ல வேணா, அங்கேயே எங்கேயாவது காஃபி ஷாப்ல உட்காந்து பேசுவோம். ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. ഇടാളെ പെൺകുട്ടി എല്ലാം പറയുന്നുണ്ട്. நாளைக்கு 9 o'clock ஆழ்வார்பேட் சிக்னல் கிட்ட மீட் பண்ண சொல்லிருக்காரு. யார் வழியில யார் சிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நாள் கேட்கிட்டு இருந்தேன். உன் ஃபேமிலிலாம் எங்க இருக்காங்க? சென்னை தானே? இப்பதான் இதெல்லாம் கேட்கணும்னு உனக்கு தோணுச்சா? அப்பா தஞ்சாவூர்ல ஒரு பெரிய சித்த வைத்தியர், ரொம்ப திறமைசாலி. பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் டயக்னோஸ் கூட பண்ண முடியாதத சாதாரணமா குணப்படுத்துவாரு. அதனால அவங்களால தொழில் சரியா பண்ண முடியல. எங்க அப்பா ஒரு போலி டாக்டர், படிக்காம வைத்தியம் பண்றாருன்னு 3 வருஷம் ஜெயில போட்டுட்டாங்க. அப்புறம் யாரோடையும் பேசாம கொஞ்ச நாள்ல செத்து போயிட்டாரு. இப்போ தஞ்சாவூர்ல எங்க வைத்தியசாலை ஒரு லாட்ஜா இருக்கு. எனக்கு வாடகை வருது. കറക്റ്റായിട്ട് കാണിച്ചില്ലേ? ஃப்ரெண்டு வீடு பக்கத்துல தான் இருக்கு. காலையில குளிச்சுட்டு போலாம். நீ தூங்காத ப்ளீஸ். നീ തൂങ്ങാതെ പ്ലീസ്. നല്ല സേഫ് സ്ഥലം അല്ലേ? ഉറങ്ങാൻ പറ്റിയ സ്ഥലം. മറ്റയാളോട് അന്വേഷിച്ച് കിടക്കുന്നു. സൂര്യനും കൂടി ഉറങ്ങിപ്പോയാല് സീനല്ലേ? അവിടെ നോക്കിക്കൊണ്ടുപോകും. இந்த நேரத்துக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் வேற. சப்ஸ்கிரைபர் ஸ்லீப்பிங். According to James Watson, the helical structure of the DNA allows us to extract the DNA and club them together. So by this, we can also isolate. ഇംഗ്ലീഷ്. Immediate ரைஸ் அவாய்ட் பண்ணணும். திரும்ப பவர் யோகா ஆரம்பிக்கணும். குளிக்கும் போது கண்ணாடியில முன்ன விட ஃபேட் ஆன மாதிரி இருக்கு. இன்னைக்கு எனக்கும் அபிக்கும் செம சண்டை. அரவிந்த் மேல அவ இன்ட்ரெஸ்டடா இருக்கான்னு நான் போய் அவன்கிட்ட சொல்லணுமா? முடியாதுன்னு சொன்னா அப்ப நீ அவனை லவ் பண்றியான்னு கேக்குறா. ஏன் பண்ணக்கூடாதா? அவன் ஏதோ லவ் ஃபெயிலியர் மூட்ல ரீசர்ச்சுக்கு ஒத்துக்கிட்டான். ஆனா அதெல்லாம் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு லவ் எல்லாம் கிடையாது. அவ கூட இருந்தா சந்தோஷமா இருக்கு, தைரியமா இருக்கு. ரிசர்ச் முடிஞ்சதும் பாப்போம். പട്ടിയെ കുറിച്ചുള്ളത് போன் ஃபார்வர்ட் இல்ல தூங்கிட்டு இருந்த மெசேஜ் வந்தது. ബീപ്പ്. ആള് നോക്കുന്നൊക്കെ
ചിരിക്കൊക്കെ ചെയ്തിട്ട് ഒന്ന് കൂളാക്കിയാണ് ആ, ഓ ഇവിടെ പാട്ട് പ്ലേ ചെയ്തേക്കുന്നേ. അടുത്ത സോങ് ഞാൻ അറിയില്ല സോങ്ങുകളൊക്കെ പെട്ടെന്ന് കളയാണല്ലോ അല്ലേ? അതിനെ കാരണം ഏകദേശം ഇന്റർവെല് കഴിഞ്ഞ് ഒന്ന് ടെൻഷൻ എടുപ്പിച്ചിട്ട് എഗെയിൻ ഒന്ന് കൂളാക്കാണ്. പക്ഷെ അത് കഴിഞ്ഞാൽ പിന്നെയും എഗെയിൻ ആ ഒരു രീതിയിൽ അതായിരിക്കണം. കാരണം ഏറെ പ്രതിദിവസത്തിന്റെ പടത്തിൽ എപ്പോഴും ഉണ്ടാവാറുണ്ട് നമ്മുടെ കത്തിന്റെ അത് സെൽഫി പിള്ളേ. അതായത് മിക്ക പടത്തിലും, അതായത് ആ ഒരു കാലഘട്ടത്തിൽ ഇറങ്ങിയ മിക്ക പടങ്ങളും നമ്മളിപ്പോ ആ ഒരു പടങ്ങളാണ് റിയാക്ഷൻ ചെയ്യുന്നതല്ല. അപ്പൊ മനസ്സിലാവുന്നുണ്ട് ഒരു പാട്ടുകളൊക്കെ ഇങ്ങോട്ട് പാട്ടുകളുടെ ഒരു ഘോഷയാത്ര ആയിരിക്കും, അതിനുശേഷം അങ്ങോട്ട് നിർത്തും, പിന്നെ അങ്ങോട്ട് വേറെ ലെവൽ സംഭവങ്ങളായിരിക്കും വരാൻ പോകുന്നത്. അപ്പൊ എനിക്ക് തോന്നുന്നത് ഇതും കൂടി ഉള്ളു തോന്നുന്നു പാട്ട് എന്റെ ഒരു ഇതനുസരിച്ചിട്ട് കഴിഞ്ഞു ഏകദേശം. എല്ലാ പാട്ടും നമ്മൾ റിയാക്ട് ചെയ്തു. പിന്നെ ഏകദേശം വില്ലൻ എൻ്റർ ആയി, കുറച്ചൊരു സംഭവങ്ങളുണ്ട്. അപ്പൊ ഇവിടെ എന്ന് വെച്ചാല് വില്ലന്റെ മുന്നിൽ ഇപ്പൊ അകപ്പെട്ടിട്ടുണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ എങ്ങനെ അത് എന്താ പറയാ നമ്മൾ പറയില്ല രക്ഷപ്പെട്ടു പോകുന്നുള്ളതാണ് കാണേണ്ടത്. കാരണം കണ്ണുകൊണ്ട് മായാജാലം ചെയ്യുന്നതാണ്. കണ്ടില്ല ഒരു പോലീസ് സ്റ്റേഷൻ മൊത്തം തൂക്കിയിട്ട് നമ്മളെ റോക്കി ബൈ മറ്റേ ഈ വെടിവെച്ചില്ലേ ഒരു പോലീസ് സ്റ്റേഷൻ മുത്തുമേനെ കൊണ്ടൊന്ന് വെടിവെച്ച പോലെ ഏകദേശം അതുപോലെ ഇത് കണ്ണുകൊണ്ടാണ് ഫുള്ള് ചെയ്യുന്നത്. അപ്പൊ എന്ന് വെച്ചാൽ ഇപ്പുറത്തെന്ന് വെച്ചാൽ പുള്ളിക്കാരൻ ബോധിധർമ്മന്റെ അദ്ദേഹത്തിന്റെ എന്താ പറയാ അംശമാണ് എന്തൊക്കെയോ പറയുന്നുണ്ട്, പക്ഷെ ഒന്നും അറിയില്ലല്ലോ. അത് 80% മാച്ച് ഉണ്ടെന്ന് പറഞ്ഞാലും മെമ്മറി സാധനങ്ങളൊക്കെ റീകളക്ട് ചെയ്താൽ മാത്രമേ എങ്ങനെ റീകളക്ട് ചെയ്യും, അല്ലെങ്കിൽ എങ്ങനെയായിരിക്കും ആ ഒരു ഡോങ്ലി എന്ന് പറയുന്ന ആ ഒരു വില്ലന്റെ അടുത്ത് മുട്ടി നിൽക്കാൻ പോകുന്നത്. അതായത് വില്ലൻ ഭയങ്കര സ്ട്രോങ് ആണ് സംഭവം. സ്ട്രോങ് വില്ലന്റെ അടുത്ത് എങ്ങനെ മുട്ടി നിൽക്കുന്നത്. പക്ഷെ നായകന്റെ കുറെ ടാലന്റ് അല്ലെ ബ്രില്യൻസ് ഇല്ലേ അത് ഓൾറെഡി കാണിച്ചു കഴിഞ്ഞ സീനിലൊക്കെ കാണിച്ചു. പക്ഷെ ഇതിലിങ്ങനെ അതിക്രമിച്ച് കയറുന്നല്ല, അങ്ങനെയല്ല അതിക്രമിക്കുന്ന മാത്രമല്ല മറ്റേ പോയിന്റ് ഒക്കെ പറയുന്നുണ്ടായിരുന്നില്ല അടുത്ത പ്രാവശ്യം ഇതായിരിക്കും സംസാരിക്കാൻ പോകുന്നത്. അതൊക്കെ മുൻകൂട്ടിയുള്ള ഒരു ബ്രില്യൻ സംഭവം ഉണ്ട്. അതുപോലെ തന്നെ മറ്റേ ഡയലോഗും നന്നായിരുന്നു. അത് കെട്ടവന്റെ സാധനം തപ്പണമെങ്കിൽ എന്താ പറയാ മറ്റേ കുപ്പത്തൊട്ടി പുള്ളിക്കാരൻ ആ ഒരു ലോജിക് സംഭവങ്ങളൊക്കെ ഉണ്ട്, അതായത് നല്ല ബുദ്ധിയുണ്ട്, അതങ്ങനെയായിട്ട് പറയേണ്ടത്. പക്ഷെ മുട്ടി നിൽക്കാൻ എങ്ങനെ പറ്റും എന്നുള്ളതാണ് ഒരു ദിവസം എന്തായിരിക്കും നമ്മളെ അത് കണ്ടെങ്കിൽ പറയുന്നത്. അപ്പൊ എന്തായാലും അടുത്ത സീൽ നമുക്ക് കാണാം.